ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டேயும் திருப்பூர் ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம திருப்பூர்லேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு மட்டிக்கூ சொன்னான்ட்டு, அதாவது என்னை தான் சொல்லிக்கிறேன், மட்டிக்கூ சொன்னான்ட்டு நீங்கள் எஸ்எல்ஆர்லாம் ட்ராவல் பண்ணாதீங்க. லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாருங்கள், ஐக்கானில் கொடுக்குறேன். நான் ஆக்சுவலி ஈரோடு தாங்க போகிற மாதிரி பிளானு. லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், ஈரோடு போகலான்னு உதய எக்ஸ்பிரஸில் போனோம். ஏர்லாம் நினச்சா பார்த்தா அன்ரிசர்வ் இல்லை. ஸோ அதனால் இன்டர்சிட்டியில் பிடிச்சி நம்ம திருப்பூர் வந்தாச்சு. எந்த வண்டி ட்ராவல் பண்ண போகிறோம்னா, ஈரோட்லேருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் போகிறேன். மெமோ தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். நான் இப்போ உண்மையில் ஃபுல் ஃபோக்கஸ் மெமோவில் தாங்க விட போகிறேன். பிகாஸ் அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சொல்லலாம். நிறையா பேத்துக்கு நிறையா மெமோஸ் எல்லாம் தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈரோட்லேருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் போகிறோம். மெமோ தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போயே நம்ம திருப்பூர் ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் திருப்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்லபடியாக ஆரம்பிப்போம் வாங்க. திருப்பூர்லேருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் 25 ருபீஸுங்க. ஈரோட்லேருந்து ஒரே ஃபேர் தாங்க. ஈரோட்லேருந்து 25 ருபீஸ் தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆச்சுங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 8:15 தாங்க. அதுக்குள்ளே நமக்கு ஏகப்பட்ட கிராசிங் இருக்குது. வந்தே பாரத் இருக்கான், ஆலப்புழா இருக்கான், வெஸ்ட் கோஸ்டல் இருக்கான். எல்லாத்தையும் கிராசிங் பார்த்துட்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். திப்ருகாட் அதான் நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் கன்னியாகுமரி திப்ருகாட் வண்டி அவன் தாங்க வந்துட்டுருக்கான். மொத்தம் 10 முன்னாடி பாதி அண்டர்சோடு, கடைசியில் பாதி அண்டர்சோடுங்க. நடுவில் மட்டும் 2 புக்கிங் கோச்சுங்க. வந்துட்டுருக்கான் அவன் தான். இந்த வண்டி தாங்க கன்னியாகுமரி திப்ருகாடுங்க. ஃபுல்லி அண்டர்சோட் எக்ஸ்பிரஸுங்க. ஃபுல்லாமே அண்டர்சோடு தாங்க. வந்தே பாரத் வரதுக்குள்ளே நம்ம வண்டி வந்துடும் போல் இருக்கு. நம்ம வண்டி ஊத்துக்குடி வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு தான் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் வந்தே பாரத் வந்து லொக்கேஷனே காட்ட மாட்டாங்க எங்கே இருக்கான்ட்டு. பட் இங்கே டிலேவாக தான் ஆன் டைம்னு போட்டுருக்கு. பட் டிலே ஆயிடுச்சு. பாப்போம் வந்தே பாரத் வரானா நம்ம வண்டி வரானான்ட்டு. நம்ம வண்டி வந்தானா ஆப்போசிட்டில் பார்க்கலாம் வந்தே பாரத். அவ்வளோதான், பார்க்கலாம். நீ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லான காட் செக்ஷன் இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. போகும்போது சொல்கிறேன். இவன் ஒருத்தனால இவனுக்கு வர முன்னாடி போகிறவங்க எல்லாருமே டிலேங்க. இவன் ஒருத்தன் பண்ணுறது தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் டிலேலாம் நம்ம மெமோ வந்துட்டுருக்கான். ஸோ சீக்கிரம் போட் பண்ணிட்டு கிளம்பலாங்க. ஓரளவுக்கு காலியாக தாங்க வந்திருக்கு. ரொம்பலாம் கூட்டம் இல்லைங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடியே இன்னொருத்தர் வருவான், ஈரோடு டு கோயம்புத்தூர். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பயங்கரமான யூஸுங்க. ஸ்கூலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷார்ப்பாக ஒரு 9 மணிக்கு நம்ம பீலமேட்டில் இறக்கி விட்ருவான். அப்படியே நம்ம கிளம்பலாங்க. ஒரு ஷெடியூல் பார்த்திங்கன்னா 8:13 வர வேண்டியது 8:27 வந்திருக்காங்க. ஏரியாச்சுங்க மெமோ. இப்போ வந்து சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஈரோட்லேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது நம்ம சில தடங்கள்னால திருப்பூர்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். திருப்பூர்லேருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் போகிறேங்க. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு மெமோ எக்ஸ்பிரஸுங்க. திருப்பூர்லேருந்து பாலக்காட்டுக்கு ஒரு 25 ரூபா தாங்க. ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துட்டாங்க நம்ம வண்டியே. பாலக்காடு டவுன் ரீச் பண்ண போகிறாங்க. இப்போ தான் நம்ம திருப்பூர் தாண்டி போய்ட்டு நெக்ஸ்ட் வாங்கி பண்ணியாச்சு.
தாண்டனே ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா வாஞ்சிப்பாளையங்க. இதுவும் திருப்பூரோட அவுட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோமனூர், சிங்கனூர், பீலமேடு, அப்படியே வடகோவை, கோயம்புத்தூர் போகும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டாப் இருக்குங்க. ஜஸ்ட் 1 minute தாங்க நினச்சி அப்படியே எடுத்துட்டாங்க வாஞ்சிப்பாளையத்துலேருந்து. கோயம்புத்தூர் நாகர்கோயிலுங்க அன்ரிசர்வ்டு, ஃபுல்லி அன்ரிசர்வ்டு. இது ஒரு நாள் வ்ளாக் பண்ணோம். இது கிளம்பியாச்சுங்க. எல்லா பக்கமும் ஒரு நிமிஷம் தாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள். இப்போ நாகர்கோயில் ஜங்ஷனில் வந்து கொஞ்சம் ட்ராக் ஒர்க்ஸு, ஸ்டேஷன் ஒர்க்கெல்லாம் நடந்து வரனால நம்ம நாகர்கோயில் வண்டி இருக்காங்கல்ல, நாகர்கோயில் கோயம்புத்தூர் 2.5 மணி நேரம் டிலேயில் வந்துட்டுருக்கான். அதில் நம்ம மதன் வராரு, பின்னாடி ஓவர்டேக் அடிப்பேன்னு கால் பண்ணார். சரி ப்ரோ, நீங்கள் வண்டி வரும்போது கால் பண்ணுங்கள், நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிங்க. பார்ப்போம். நம்ம ஓவர்டேக் அடுத்தது பார்த்திங்கன்னா சூலூர் ரோட்டில் நம்மளை போட்டுருவாங்க, அவங்கள முன்னாடி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ், சூலூர் ரோடு ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த ட்ரெயினை முக்கியமாக நான் ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்தேன்னா 2 விஷயம் தான். ஒன்று வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. ஒன்று வந்து இது ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய ரூட்ஸ். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடில் ஒவ்வொரு ஸ்டேஷனும் எந்த குட்டி ஸ்டேஷன் கூட விடுறது இல்லைங்க, எல்லா ஸ்டேஷனும் நின்று போகுதுங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த ட்ரெயினை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம சூலூர் ரோட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கநல்லூருங்க. போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாங்க. சூப்பரான ஜேர்னியாக இருக்க போகுது. நம்ம கோயம்புத்தூருக்கு அப்புறம் அப்படியே ட்ரெயின், பிகாஸ் கோயம்புத்தூருக்கு அப்புறம் ஃபுல் கூட்டம் கம்மியாயிருங்க. அப்புறம் நம்ம ஃப்ரீயாக போகலான்னு நான் நினச்சிட்ருக்கேன். பட் கோயம்புத்தூரில் போனால் தான் தெரியும் என்ன நிலவரன்ட்டு. இருகூரில் பார்த்திங்கன்னா பாதி க்ரௌடு இறங்குறாங்க. பட் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் தாங்க இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம நாகர்கோவில் வண்டி இப்போ தான் க்ராஸ் பண்ணி விடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா சிக்னல் ஒன்றும் போடல. பார்க்கலாம். இருகூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம நாகர்கோவில் வண்டி எங்கே தான் ஓவர்டேக் அடிப்பான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு சிங்கநல்லூருங்க, பார்க்கலாம். இந்த நவ இந்தியா பீலமேட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே இறங்குவாங்க. ஏன்னா எங்கள் பசங்க திருப்பூர் ஈரோட்லேருந்து வருவாங்க. கரெக்டாக பீலமேட்டில் இறங்கி இருப்பாங்க. இந்த வண்டிக்கு முன்னாடி வண்டி வந்து அலப்புலா வருவாங்க. அலப்புலா வந்து போயிடுவாங்க நம்ம ஸ்டேஷன். பட் இந்த வண்டியில் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, பீலமேட் இறங்கி இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் எங்கள் காலேஜ்க்கெலாம். ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் யூஸ் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த க்ரௌடு வடகோவையிலே இறங்கிடுவாங்க. வடகோவை ஒரு 9:30 ரீச் பண்ணியாச்சு. கொஞ்சம் டிலே தாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம பாலக்காடு நோக்கி போகலாம். நாகர்கோவில் வண்டி வந்து இருவூர்லேயே போட்டாங்க. அதனால் நம்மளை ஓவர்டேக் அடிக்கல. நம்ம அண்ணா கால் பண்ணி சொன்னார். ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் போயிட்டு அப்படியே கிளம்பலாம்.
பாலக்காடு மெமுக்கு பார்த்திங்கன்னா இங்கே தாங்க நம்ம க்ரூ சேஞ்சு வண்டி எடுக்க போகிறாங்க. அப்படியே கிளம்பலாம். தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா எட்டிமடங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டாப்பில் தாங்க காட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு ஸ்டாப்பும் நம்ம நின்று இறங்கி பேச தான் போகிறோம். ஃபஸ்ட்டு எட்டிமடையில் இறங்கி பேசிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். பை மிஸ்டேக் நம்ம மதுக்கரை ரீச் பண்ணியாச்சுங்க. எட்டிமடை இதுக்கு அடுத்த ஸ்டாப் தாங்க. அமைதியாக இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு அவ்வளோக்கா டிமாண்ட் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இதை விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட்டு மெமோ பார்த்திங்கன்னா 11 மணிக்கு தாங்க நம்ம கோயம்புத்தூர் டு ஷோர்னூர் அந்த வண்டி தான். ரிவர் கிராசிங் இருக்கும். அதை தாண்டிட்டோம்னா இந்த சைடு வந்தால் கேரளா, அந்த சைடு போனால் தமிழ்நாடுங்க. அப்படியே வாழையார் வந்தாச்சு. அப்படியே பாருங்கள் வாழையார். இங்கே வந்து ஒரு விஷயம் சொல்லணுங்க. நம்ம பாலக்காட்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ராக்குங்க. நம்மளுடைய இந்த கிராசிங் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நிப்பாட்டி போட்டு தான் கிராஸ் ஆவாங்க. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ட்ராக்குங்க. எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வாழையார் வரைக்குமே சிங்கிள் ட்ராக் தான். சரி, வாழையார் பாலக்காடு வரைக்குமே சிங்கிள் ட்ராக் தான். கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வரைக்குமே ஒரு சிங்கிள் ட்ராக்குங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ட்ரெயினில் ஈரோட்லேருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் 35 ருபீஸுங்க. நம்ம திருப்பூரில் ஏறினா நமக்கு 25 ருபீஸ். கோயம்புத்தூரில் ஏறினா 15 ருபீஸுங்க. ஒரு புத்தம்புதிய LHP கோச்சுங்க. சும்மா பலன்னு இருக்குது பார்த்தீங்களா. மேபி இவன் கூட தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் வண்டியாக இருக்கலாம். ஆனால் பலன்னு இருக்காங்க.
ஃபைனலாக ஈரோடு டு பாலக்காடு ஜங்ஷன் வந்தாச்சுங்க. அந்த வண்டி பார்த்திங்கன்னா பாலக்காடு டவுன் வரைக்கும் போகும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோட்லேருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் ஜஸ்ட் 35 ருபீஸில் வந்திருப்போம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் வந்திருக்கேன். அதோட ஃபேர் பார்த்திங்கன்னா 25. சூப்பரான மெமோ ட்ரெயினுங்க. நீங்கள் காலையில் பாலக்காடு வர்றதுக்கு செம யூஸாக இருக்கும். ஈரோட்டில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் சூப்பரான பெஸ்ட்டான டைமுங்க. பட் கொஞ்சம் டிலே இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் ஒரு சூப்பரான டெஸ்டினேஷனுங்க. அது வந்து அடுத்த vlogல பார்ப்பீங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா.